ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே மினி விளாக் பார்க்கலாமா? இன்றைக்கி வந்துட்டு ஹஸ்பண்டுக்கும் பையனுக்கும் லன்ச்சும் பிரேக்ஃபாஸ்ட்டும் தான் வந்துட்டு ரெடி பண்ணிகிட்ருந்தேன். அப்படியே ஒரு காஃபி குடிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக காஃபியை முதல்ல குடிச்சிட்டு அதுக்கப்புறம் சுறுசுறுப்பாக வேலையை பார்த்தேன். ரொம்ப நாளாச்சு காஃபி சாப்பிட்டு. இன்றைக்கி சரியான மழை காலையிலேருந்து. சரி, ரொம்ப நாளைக்கு அப்புறம் மழை வேறு பெய்யுது. சரி, காஃபி சாப்பிட்டுட்டு வேலையை பார்க்கலான்னு சொல்லிட்டு காஃபி சாப்பிட்டுட்டு வேலை பார்த்துட்ருந்தேன். மதியத்துக்கு வந்துட்டு லன்ச்சு வந்து தக்காளி சாதம் தான் பண்ணியிருந்தேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் வந்துட்டு வேறு மெத்தடில் பண்ணுவேன். இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்களான்னு தெரியல. கண்டிப்பாக வீடியோ ஷூட் பண்ணி வச்சுருக்கேன். வேணுங்கிறவங்க சொல்லுங்கள், நான் ரெசிபி ஷேர் பண்ணுறேன். நான் வந்துட்டு குக்கரில் வந்து வைக்கும்போது 1க்கு 1 தான் வைப்பேன். அப்போ தான் குழையாமல் இருக்கும். அதே மாதிரி தம்மு வந்து உடனே உடச்சிடக்கூடாது. ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து தான் தம்மை வந்து இது பண்ணணும். அப்போ தான் வந்துட்டு குழையாமல் நல்லா உதிரியாக நம்மளுக்கு சூப்பராக வரும். குக்கரில் வைக்கும்போது 2 விசில் தான் வச்சுருந்தேன். பாஸ்மதி ரைஸில் தான் இன்றைக்கி பண்ணியிருந்தேன். இதுக்கு வந்துட்டு தொட்டுக்க வந்துட்டு புதினா சட்னியோ இல்லை தயிர் வெங்காயமாக வச்சா சூப்பராக இருக்கும். மழைங்கிறதுனால வந்துட்டு ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு தயிர் வெங்காயம் பண்ணாமல் புதினா சட்னி தான் வச்சு கொடுத்துருந்தேன். பையனுக்குமே வந்துட்டு மழைங்கிறதுனால அப்படியே வந்து லீவ் விட்டுட்டாங்க, வந்து கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு. நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு செய்கிறோம், கடைசியில் பார்த்தா லீவ் ஆயிடுச்சு. சரி, என்ன பண்ணுறது, காலையில் ரொம்ப மழைங்கிறதுனால பிள்ளைங்களுக்கெல்லாம் லீவ் போட்டாங்க. நானே காலையில் லீவ் போடலாம்னு இருந்தேன். சரி, வீட்டில் இருந்தால் சேட்டை பண்ணி மழைக்குள்ள ஆடிட்டுருப்பானேன்னு ஸ்கூலுக்கு அனுப்புனேன். மழைங்கிறதுனால திருப்பி அனுப்பிட்டாங்க. சரி, பரவாயில்லை. 2 விசில் வச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே சூப்பராக வந்துருந்துச்சு பிரியாணி. இந்த பக்கம் வந்துட்டு எல்லாத்துலேயுமே வந்துட்டு சிறுதானிய அரிசி வந்துட்டு எல்லாமே ஒரு 11 வகையான சிறுதானியம் வந்துட்டு எல்லாத்துலேயுமே 1/2 டம்ளர் வந்துட்டு ஊற போட்டிருந்தேன். கூடவே வந்துட்டு தேங்காய் சட்னி தான் வச்சுருந்தேன். நான் வந்துட்டு மேக்ஸிமம் வந்து தோசை தான் ஊற்றுவேன். தோசை தான் எனக்கு பிடிக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருமே மோஸ்ட்லி ரொம்ப விரும்புகிறது வந்து தோசை தான். பிரியாணியுமே இந்த பக்கம் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ வந்து தம் உடைச்சிடலாம். சூப்பராக இருக்குது. நான் வந்துட்டு எப்போவுமே லேட்டாக தான் உடைப்பேன். சரி, பையனுக்கு கொடுத்து விட்றதுனால டைம் ஆயிடுச்சு. அதனால் நான் உடனே உடைச்சிட்டேன். ரொம்பவே சூப்பராக உதிரியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. பையனுக்குமே வந்துட்டு லஞ்ச் பாக்ஸில் வந்துட்டு லஞ்சை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு கூடவே அவனுக்கு ஒரு ஆம்லேட் பொரிச்சு வச்சுட்டேன். அவங்களுக்கு வந்துட்டு ஆம்லேட்டில் வந்துட்டு உப்பு போட்டால் பிடிக்காது, உப்பாக இருக்குன்னு சொல்லுவாங்கிறதுனால வந்து சிக்கன் 65 மசாலாவில் உப்பு இருக்குங்களா, அதனால் வந்துட்டு சிக்கன் 65 மசாலா மட்டும் லைட்டாக மேலாப்பில் தூவி ஒரு ஆம்லேட் மட்டும் பொரிச்சு கொடுத்து விட்டுட்டேன். அவங்களுக்கு அவிச்சா முட்டை பிடிக்காது, அதனால் பொரிச்சு கொடுத்தாச்சு. அப்படியே மாமியாவுக்கும் வந்துட்டு காஃபி போட்டு கொடுத்துட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் சென்று அவங்களுக்கு 2 தோசை ஊற்றி கொடுத்துட்டு டிஃபனை முடிச்சாச்சு. ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு புதினா சட்னி வச்சுட்டு அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு முட்டை, பாயில்டு முட்டை அண்ட் ஸ்வீட் கார்ன், சாலட், ஸ்வீட் பொட்டேட்டோ, ஃப்ரூட்ஸ்.